ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் 2022-24 ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ரினிவல் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த ரினிவல் ஹவு டு அப்ளை ரினிவல் என்எஸ்பி ஸ்காலர்ஷிப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ரினிவல் ஆப்ஷன் பண்ணதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சி அமௌண்ட் வந்திருக்கணும். எந்த வருஷம் கட் ஆகாமல் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ரினிவல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ ரினிவலுக்கான ஐடி அந்த இது பார்த்தீங்கன்னா ரினிவல் அப்ளிகேஷன். நீங்கள் எந்த வருஷம் அப்ளை பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்தாலும் சரி இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் போகும். ஒருவேளை உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியலனா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்கெட் பண்ணியோ இல்லை அது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி பாஸ்வேர்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, உங்களுக்கு லாஸ்ட் இயர் அமௌண்ட் வந்திருக்கு, நீங்கள் இந்த செட்டா ஸ்கீம் அது மாதிரி பிரகதி ஸ்கீமு அதுக்கப்புறம் டிசபிலிட்டி ஸ்கீம்லாம் நீங்கள் ரினியூவல் பண்ணலைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஐடி பாஸ்வேர்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஐடி டிஎன் அந்த மாதிரி ஆரம்பிக்கும். எந்த வருஷம் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த இதுக்கான 2024 தான் நீங்கள் போகணும். அதேமாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அது கேப்சா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் லாகின் பண்ணி பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய டீட்டெயில் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இதில் இகேஒய்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுவுமே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் அப்டேட், கோர்ஸ் அப்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் இருக்கும், செக் யுவர் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அதை முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கேட்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் ஒரு கேஒய்சி ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். உங்களோட அப்ளிகேஷன் நேம் எல்லாமே கொடுத்து ஆதார் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஆதார் நம்பர் இருக்கும், அதை கொடுத்தீங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ரினிவலுக்கான ஆப்ஷனே வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த முன்னாலே சொன்ன மாதிரி நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று ஆதார் கொடுக்கணும், அப்படி இல்லைனா இது கொடுக்கணும். இந்த ரினிவல் ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ரினிவலை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக ஃபர்தராக முன்னால் என்ன ப்ராசஸ் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். சரிங்களா? ஒரு சிலருக்கு ஆதார் இருக்கும், ஒரு சிலருக்கு அப்டேட் ஓடிபி ஜென்ரேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கும். எது இருந்தாலுமே நீங்கள் ஆதாரை கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். முக்கியமாக ஆதாரில் இருக்கக்கூடிய நேமும் என்எஸ்பியில் இருக்கக்கூடிய நேமும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் ரினியூவலுக்கான ஆப்ஷனே போக முடியும். ஒருவேளை ஆதாரில் வேறு நேம் என்எஸ்பியில் வேறு நேம் இருக்குன்னா என்எஸ்பியில் இருக்கிற மாதிரி ஆதாரில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஓடிபி ஜென்ரேட்டோ அல்லது ஆதாரோ வெரிஃபை ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ரன்லேயே நேம் டிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இது அப்டேட் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, இன்ஸ்டியூட் அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டியூட் அப்டேட் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரினியூவல் அப்ளிகேஷன் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கீமோ அந்த ஸ்கீம் வந்துடும். இதில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீம்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. சரிங்களா? நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் மெரிட் கம்மு, பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, சென்ட்ரல் செட்டா ஸ்கீமு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா இன்ஸ்டியூட் அண்ட் கோர்ஸ் அப்டேட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் படிப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் நீங்கள் அமௌண்ட் வந்துருச்சு, வேறு காலேஜ் போயிட்டீங்க, வேறு ஸ்கூல் போயிட்டீங்கன்னா கூட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கடந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் நம்ம கடந்த வருஷமே இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம மெயில் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இது இன்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொண்டு வந்துட்டான். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் வேறு ஸ்கூல் படிக்கிறாங்க, இல்லை 10th படிக்கிறாங்க, 9th ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, 10th வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துருச்சுன்னா வித்ட்ரா பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடணும். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வருமா வராதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் ரினியூவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த நம்ம நார்மலாக என்எஸ்பியில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எப்படி ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்கோர்ஸு அது மாதிரி இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணி இது பண்ணுவோமோ அதே போல் ஒரு மெத்தட் இன்ஸ்டியூட்டில் அப்டேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. இது நீங்கள் இன்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஒரு வேளை சேஞ்ச் பண்ணலை, நீங்கள் அதே இன்ஸ்டியூட்டில் அதே கோர்ஸில் தான் படிக்கிறீங்கன்னா ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டியூட் நான் சேஞ்ச் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமும் நம்ம ரினியூவல் ஃபார் அப்ளை கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பழைய நேமே தான் இருக்கும். சரிங்களா? அதாவது பழைய ஓல்டு காலேஜ் நேமோ இல்லை ஸ்கூல் நேமோ தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐடி பாஸ்வேர்டை வச்சுட்டு என்ன பண்ணால் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் நேம் சேஞ்ச் ஆகணும், டிஃப்ரெண்ட் காட்டும். அது வரைக்கும் காட்டாது. சரிங்களா? சம்டைம் வெப்சைட்டு சர்வர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உடனே காட்டலாம். மேபி காட்டலாம், லாக் அவுட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இப்போ ப்ரெசெண்டாக என்ன ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுத்தீங்களோ அது காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபர்தராக ரினியூவல் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான்.
அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் எவ்வளோ இருக்கோ அது கொடுக்க போகிறீங்க, ஃபேமிலி அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் போனாஃபைட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் போனாஃபைட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுத்து சைன் வாங்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ரினியூவலுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முக்கியமாக இப்போ நான் இந்த வீடியோக்கான ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிறேன். தெளிவாக மறுபடியும் பார்ப்போம். முதல்ல ஐடி பாஸ்வேர்டு இருக்கணும் அந்த ரினியூவலுக்கான ஆப்ஷன் போகிறதுக்கு. ரினியூவல் யார் பண்ணணும்னா கண்டிப்பாக போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் தொடர்ச்சியாக பணம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க ரினியூவல். ரெண்டாவது ரினியூவல் ஐடி இருக்குது, உள்ளே போகும்போது ஆதார் வந்து நாட் மேட்ச்டு இல்லை எக்ஸிட் இல்லை ஏதோ ஒரு மாதிரி வருதுன்னா, ஆதார் சம்மந்தமாக உள்ள ஒரு பிரச்சனை வருது ஆட் பண்ணும்போது வருதுன்னா கண்டிப்பாக ஆதாரில் இருக்கக்கூடிய நேமும் இன்ஸ்டியூட் நம்ம என்எஸ்பியில் ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்த நேமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய நேமும் ஆதாரில் இருக்கக்கூடிய நேமும் தப்பாக இருந்துச்சுன்னா ஆதாரில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரினியூவலுக்கான ஆப்ஷன் வந்துடும். அப்படி மட்டும் தான் பண்ண முடியும். இதுதான் மேனிட்டரியாக ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா அதுவுமே அப்டேட் பண்ணிக்கலாம். மூணாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணணும். இந்த இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேஷன் ஒன்று கொண்டு வந்தால் எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பீங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸை வந்து நம்ம லைவாக ஆதார் ஒரு சில ஆப்லாம் இருக்குது அது மூலிமா லைவாக அப்டேட் பண்ணணும். அது என்எஸ்பியில் ரிஜிஸ்டர் ஆகும். அதற்கான வீடியோக்கான லிங்குமே நான் கீழே கமெண்ட்லேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். அதில் நம்ம சேனல் உள்ளே போனாலே ஒரு 2வது வீடியோவாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபார் என்எஸ்பி. சரிங்களா? ஸோ அது நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக அது ரினியூவலாக இருந்தாலும் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பண்ணணும். ஸோ குறிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் பண்ணும்போது தேர் ஆர் நோ ஸ்கீம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொன்னீங்க. தேர் ஆர் நோ ஸ்கீம் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கீம் இல்லாத மாதிரி இருக்கலாம். அதாவது நீங்கள் ஹிந்துஸில் இருக்கீங்க இல்லை வந்து பிசி ஹிந்துவில் இருக்கீங்க, எஸ்சி ஹிந்துவில் இருக்கீங்கன்னா என்எஸ்பியில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? வேறு அதுக்குன்னு சென்டர் ஸ்கீமில் ஓப்பன் ஆகும். பட் அது பர்டிகுலராக ஒரு சில கம்யூனிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் சென்ட்ரல் சென்டர் ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். அதுமாதிரி பிரகதி ஸ்கீம்ஸில் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் லேடிஸ் ஃபஸ்ட் இயர் டேரக்ட் செகண்ட் இயர் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி அதாவது ஹிந்துஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாருந்தா இந்த மாதிரி பர்டிகுலராக உள்ள ஸ்கீம்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய நார்மல் ஜென்ரல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் அப்ளை பண்ணாலுமே தேர் ஆர் நோ ஸ்கீம் அப்ளைபிள் தான் வரும். இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கிரம் அப்ளை பண்ணாலும் தேர் ஆர் நோ ஸ்கீம் வரும். அது எதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 2022க்கான ஸ்கீம்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணது வந்து அந்த க்ளோசிங் டேட் எப்போ முடிஞ்சோ அதோடு நிற்கிது. 23, 24க்கான க்ளோசிங் டேட் ஓப்பனிங் டேட் வந்து இதுக்கு ப்ரீமெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் மெரிட் கமெண்ட்ஸ் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா வரல. ஸோ வரும். நீங்கள் வந்துச்சுன்னா என்ன பண்ணான்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரினியூவல் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா ரினியூவல் பண்ணிவிட்டு காலேஜில் சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ளிகேஷனை இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்பவும் ஓப்பன் ஆச்சோ அப்போ நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். அந்த நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.